காவேரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அமைக்கப்பட்டுள்ள உயர்நிலை தொழில்நுட்ப குழுவினர் தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்ட டெல்டா பாசன பகுதிகளில் இன்று ஆய்வு செய்ய உள்ளனர். காவேரி நதிநீர் பிரச்சினை தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு, கர்நாடகா அணைகளில் உள்ள நீர் இருப்பு மற்றும் இரு மாநிலங்களுக்கான தண்ணீர் தேவை ஆகியவற்றை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நிலை தொழில்நுட்ப குழு ஒன்றை அமைக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. அதன்படி மத்திய நீர்வள ஆணைய தலைவர் திரு GS ஜா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப குழுவில் தமிழகத்தின் சார்பில் காவேரி தொழில்நுட்ப குழு தலைவர் திரு சுப்பிரமணியம், பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் திரு SK பிரபாகர் மற்றும் கர்நாடக மாநில பொதுப்பணித்துறை செயலாளர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவினர் நேற்று முன்தினம் கர்நாடக மாநிலம் கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹாரங்கி மற்றும் ஹேமாவதி அணைகளையும் அங்குள்ள காவேரி பாசன பகுதிகளின் நிலைமையையும் ஆய்வு செய்தனர். கர்நாடகாவில் ஆய்வுப் பணிகளை முடித்துக் கொண்ட பின்னர் சேலம் வந்த இக்குழுவினர் நேற்று மேட்டூர் அணைக்கு சென்று அணையின் நீர் இருப்பை பார்வையிட்டனர். எடப்பாடி பகுதியில் காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளையும் இக்குழுவினர் பார்வையிட்டனர். மேலும் விவசாயிகளை சந்தித்து பயிர் சாகுபடிக்கு நீர் தேவை குறித்தும் அவர்கள் கேட்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்வரத்து, பாசன வசதிகள் போன்ற பல்வேறு விவரங்களை தொழில்நுட்ப குழுவினர் ஆய்வு செய்தனர். பின்னர் தொழில்நுட்ப குழுவினர் காவேரி பாசன பகுதிகளான கோபிச்செட்டிப்பாளையம், பழைய ஆயக்கட்டுக்குட்பட்ட தடப்பள்ளி பாசன பகுதிகளையும் கவுண்டம்பாடி இரட்டை வாய்க்கால் பாசன பகுதிகளையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இக்குழுவினர் காவேரி டெல்டா பாசன பகுதிகளை இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்கின்றனர். இப்பணிக்காக நேற்று இரவு திருச்சி வந்தடைந்த இக்குழுவினரை மாவட்ட ஆட்சியர் திரு பழனிசாமி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இக்குழுவினர் இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விவசாய நிலங்களை பார்வையிடுகின்றனர். அங்குள்ள பாசன கால்வாய்கள் மற்றும் நீர்நிலைகள் ஆகியவற்றையும் நேரில் ஆய்வு செய்கின்றனர். இதனைத் தொடர்ந்து தங்களது அறிக்கையை வரும் 17ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளனர்.